இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் இரவு செய்திகள். வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். போலூரில் விஷச்சாராயம் குடித்து 13 பேர் உயிரிழந்த விவகாரம். 5 பேரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணியும் சட்டத்தை கண்டிப்புடன் அமல்படுத்த வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்புக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. முதலமைச்சர் மற்றும் காவல்துறை பற்றி அவதூறாக பேசிய நடிகர் கருணாஸ் மீது 6 பிரிவுகளில் வழக்கு. விரைவில் கைது செய்யப்படலாம் என தகவல். தமிழகத்தில் குற்ற நடவடிக்கைகளை முற்றிலும் கட்டுப்படுத்தியுள்ள காவல்துறை. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தனியார் கல்லூரி பணிப்பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த நிர்வாக இயக்குநருக்கு மகளிர் ஆணையம் கடும் கண்டனம். உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். கடலில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்களுக்கு எச்சரிக்கை. காதலன் தற்கொலை விவகாரத்தில் நெருக்கடிக்கு ஆளான நடிகை நிலானி தற்கொலை முயற்சி. சென்னை ராயப்பேட்டா மருத்துவமனையில் சிகிச்சை. விரிவான செய்திகள். விஷச்சாராயம் குடித்த 13 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் திருவண்ணாமலை நீதிமன்றம் 5 பேருக்கு தூக்கு தண்டனையை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு ரத்து செய்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் கடந்த 2000 ஆண்டில் விஷச்சாராயத்தை குடித்து 13 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 5 பேருக்கு தூக்கு தண்டனை விதித்து திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 பேருக்கும் தலா 5000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி புகழேந்தி தீர்ப்பு வழங்கினார். ஆனால் இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் தண்டனைக்கு உள்ளான 5 பேர் மீதான குற்றச்சாட்டை நிரூபிக்காததால் அவர்கள் 5 பேரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்வதுடன் விடுதலை செய்யவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணியும் சட்டத்தை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மோட்டார் வாகன சட்டத்தின்படி இருசக்கர வாகனத்தில் செல்லும் இருவரும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என விதிகள் இருந்தும் அதை அரசு முறையாக அமல்படுத்தவில்லை என கூறி ராஜேந்திரன் என்பவர் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாவட்ட வாரியாக ஹெல்மெட் அணியாமல் சென்றவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் வசூலிக்கப்பட்ட அபராதம் ஆகியவை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்தார். இதனையடுத்து கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை அரசு முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை என நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். மேலும் வழக்கின் மீதான தீர்ப்பு இன்று அறிவிக்கப்படும் என கூறி விசாரணையை ஒத்திவைத்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இருசக்கர வாகன ஓட்டிகள் மட்டுமின்றி பின்னால் அமர்ந்து செல்பவர்களும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற அரசாணையை கண்டிப்புடன் அமல்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து செல்பவர்களும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தற்போது இருக்கும் போக்குவரத்து நெரிசலில் இது சாத்தியமில்லை என அவர்கள் கூறியுள்ளதை தற்போது பார்க்கலாம். இப்போ அரசாங்கம் உண்மையிலேயே பப்ளிக் சப்போர்ட் பண்ணுதுன்னா என்ன பண்ணணும், ஹெல்மெட் போட்டு என்ன பேப்பர் கரெக்டாக இருக்குது எல்லாமே. அந்த டைமில் ஆக்சிடென்ட் ஆகுதா, 1 கோடி ரூபாய் உங்கள் இன்சூரன்ஸ் தரேன் நான் அப்படின்னு சட்டம் கொண்டு வரோம். இது ஏற்றுக்கலாம். உங்ககிட்ட எதுவுமே இல்லை, நீ ஹெல்மெட் போடல, வண்டி பேப்பர் இல்லை, செத்து போயிட்டேன்னா எடுத்து போய் குறைச்சி விடு, முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரியான பப்ளிக்கு தேவையான விஷயத்தை செஞ்சால் ஏற்றுக்கலாம். நீ அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டீங்க, ஆனால் ஹெல்மெட் மாத்திரம் போடணும். இது எந்த வகையில் நியாயம்? நீங்கள் ஓட்டி காட்டுங்க, எல்லாருக்கிட்டையும் சைரன் வண்டியை பிடிக்கணுங்க,
ஜட்ஜி ஆகிட்டேருந்து சேரன் வண்டியை பிடிக்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு 2 வீலர், அவங்களுக்கு விருப்பப்பட்ட வண்டி, எந்த வண்டியாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டோம். தான் உட்காந்துக்கிட்டு தான் மனைவியை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு 2 பேரும் ஹெல்மெட்டை போட்டுட்டு சுத்த சொல்லுது. பீக் ஹவர்ஸில் 8லேருந்து 10 மணிக்குள்ளே மவுண்ட் ரோடை கிராஸ் பண்ண சொல்லுங்க. நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஹெல்மெட் சட்டம் கொண்டு வந்திருக்கிறது நல்ல விஷயம் தான் அது. ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், டாஸ்மார்க்கால் தான் இந்த மாதிரி ஆகுறது. அதனால் டாஸ்மார்க்கை கம்மி பண்ணால் விபத்து நடக்கிறது குறையும். அதே டைம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா இடத்துலையும் முதல்ல டிராஃபிக்கு ரூல்ஸு சிக்னல்ஸு இதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட நீங்கள் அந்த சட்டத்தை கொண்டு போய் இதை செய்யணுன்னா அது ஓகே. முதல்ல கவர்மெண்ட்டோட இந்த சட்டத்திட்டங்களே சரியில்லாத மாதிரி இருக்கும்போது மக்களை போட்டு இந்த ஹெல்மெட்டை போட்டு திணிக்கிறதுன்றது சரியாக வராது. முதலமைச்சர் மற்றும் காவல்துறைக்கு எதிராக பேசிய நடிகர் கருணாஸ் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் நகைச்சுவை நடிகரும் சட்டமன்ற உறுப்பினருமான கருணாஸ் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், தியாகராய நகர் துணை ஆணையரை கடுமையாக ஒருமையில் பேசியுள்ளார். மேலும் தனது சாதியினரின் மீது கை வைத்தால் கையை காரை உடைத்து விடுவதாகவும், காவல்துறையின் உடையை கழற்றிவிட்டு வந்தால் ஒத்தைக்கு ஒத்தை பார்த்துவிடலாம் எனவும் ஏக வசனத்தில் பேசியது தமிழக மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பணத்துல சம்பளம் வாங்குற ஒரு தொழிலாளி முதல்ல மக்களை மதிக்க கத்துக்க. ரவுடி பசங்க மாதிரி கண்ணாடியை போட்டுட்டு கூலிங் போட்டு பின்னாடி ரவுடி மாதிரி ஒரு 10 பேரை வச்சுட்டு சுத்துனா என்ன மனசுல என்ன ஜமீன்தார் நினைப்பா? நீ போயிட்டு இவனை ஏதோ கத்திய காட்டி காசு கேட்டாங்க சொல்றேன். ஒரு நாளைக்கு சரக்குக்கே 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கோம். வர்றவன் போறவனுக்கு பிரியாணி ஆக்கி போறதுக்கு நாங்க அவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கோம். கைய கால ஒடின்னு ஒருத்தர் ஒரு எஸ்பி ஒரு டிசி சொல்றாருன்னா, ஒரு ஏசி கிட்ட வடப்பள்ளி ஏசி கிட்ட போன் பண்ணி அவனை கைய கால ஒடிங்க. நான் இப்ப சொல்றேன், என் முக்குளத்தோர் சமுதாயத்து மேல இந்த கைய ஒடிக்கிறான் காலை ஒடிக்கிறான் வேலை வச்சா அவன் காலை ஒடிக்கிறான். பாத்துக்கலாம். சாதிய ரீதியாக பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசிய கருணாஸ், எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தது சசிகலா போட்ட பிச்சை என்றும் விமர்சித்திருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளை தரக்குறைவாக பேசியதாக எம்எல்ஏ கருணாஸ் மீது 6 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அமைதியை சீர்குலைப்பது, இரு பிரிவினரிடையே கலவரத்தை தூண்டுதல், அதிகாரியை மிரட்டுவது, கொலை மிரட்டல் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே பாஜக தேசிய செயலாளர் எச். ராஜா காவல்துறையையும் நீதிமன்றத்தையும் கேவலமாகவும் அநாகரிகமாகவும் பேசியதால் தமிழக மக்கள் மிகுந்த அதிர்ச்சியில் இருந்து மீளாத நிலையில் சட்டமன்ற உறுப்பினரும் நடிகருமான கருணாஸ் காவல்துறையை மிக மோசமாக தரக்குறைவாக பேசியிருப்பதற்கு சமூக ஆர்வலர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சட்டத்தை மீறி யார் பேசியிருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். கருணாஸ் பேசிய பேச்சுக்கள் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். தான் பேசிய பேச்சுக்கான விளைவுகளை கருணாஸ் சந்தித்தே ஆக வேண்டும் என்று அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். எதற்குமே ஒரு எல்லை உண்டு, ஒரு வரையறை உண்டு. அந்த வரையறை வகுக்கப்பட்டது, சட்டத்திற்கு உட்பட்டது. ஏன்னா அந்த வரையறை யார் தாண்டினாலும் சட்டத்தை மீறியவர்களாகத்தான் கருதப்படுவார்கள். எனவே சட்டத்தை மீறிய உரையாக பேச்சாக யார் பேசினாலும் அவர்கள் மீது உறுதியாக அம்மாவுடைய அரசை பொறுத்தவரை சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளும். எனவே கருணாஸ் பேசிய பேச்சு குறித்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்றிருக்கின்றது. எனவே அவர் பேசியது சட்டத்திற்கு புறம்பானது என்கின்ற வகையிலே அது குறித்து நிச்சயமாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும். தமிழகத்தில் குற்ற நடவடிக்கைகளை காவல்துறை முற்றிலும் கட்டுப்படுத்தியுள்ளது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னையில் காவலர் நிறைவு வாழ்வு பயிற்சி விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் குற்ற நடவடிக்கைகளை காவல்துறை முற்றிலும் கட்டுப்படுத்தியுள்ளது என்றார். காவல் பணி மட்டுமின்றி வெள்ளத்தின் போதும் காவலர்கள் சிறப்பாக செயல்பட்டனர் என்றும், தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ காவல்துறையினர்தான் காரணம் எனவும் புகழாரம் சூட்டினார். தமிழகத்தில் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளதால் தான் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது என்றும் பெருமிதம் தெரிவித்தார். நெருக்கடியான தருணங்களில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதிலும்
பொது ஒழுங்கை சிறப்பாக பேணி காத்து வருகிறது. மாண்புமிகு தேதியும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தாரக மந்திரமான அமைதி, வளம், வளர்ச்சி ஆணி வேராக இருப்பது அமைதி என்ற முதல் மந்திரம். இதனை நிலைநாட்ட திறமையான காவல்துறை இன்றியமையாதது. இதுதான் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் அடித்தளமாகும். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காவல்துறையின் மீது நன்மதிப்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தார்கள். அவர்களுடைய நலனுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினார்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காவல்துறையின் பணிகளை இராணுவத்திற்கு இணையாக பாராட்டி பேசினார்கள். தீவிரவாதிகளின் நடமாட்டத்தினை தமிழ்நாட்டில் முழுவதுமாக கட்டுப்படுத்தியிருக்கின்றார்கள். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றுள்ளதால் சென்னை உள்ளிட்ட 6 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கிழக்கு மத்திய வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இது மேலும் வலுப்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுவதன் காரணமாக வட தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசி வருவதாலும் சீரற்ற வானிலை நிலவுவதாலும் சென்னை, கடலூர், நாகை, பாம்பன், காரைக்கால் மற்றும் புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புயல் சின்னம் காரணமாக தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசி வருகிறது. கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதால் அந்தமான், தெற்கு வங்கக்கடல், ஆந்திரா மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. காதலன் தற்கொலை விவகாரத்தில் பல்வேறு சர்ச்சைகளுக்கு உள்ளான நடிகை நிலானி கொசு மருந்து குடித்து தற்கொலைக்கு முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை ஆலப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் சின்னத்திரை நடிகை நிலானி. இவருக்கும் உதவி இயக்குநர் காந்தி லலித்குமாருக்கும் பழக்கம் ஏற்பட்டு பின்னர் இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் காந்தி லலித்குமார் நிலானியை திருமணம் செய்ய வற்புறுத்தியதாகவும் ஆனால் நிலானி மறுத்ததால் காந்தி லலித்குமார் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. மேலும் லலித்குமாரும் நிலானியும் நெருக்கமாக இருந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியானதால் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாகினார் நடிகை நிலானி. இதனையடுத்து தனக்கும் லலித்குமாருக்குமான உறவு குறித்து விளக்கம் அளித்த நிலானி தன்னை குன்றத்தூர் அபிராமியுடன் ஒப்பிட வேண்டாம் என வலைத்தளவாசிகளிடம் மன்றாடினார். அத்துடன் லலித்குமார் தனக்கு கொடுத்த டார்ச்சர்கள் குறித்தான செல்போன் ஆடியோவை போலீசாரிடம் ஒப்படைத்த நிலானி காந்தி தற்கொலைக்கு தாம் காரணமல்ல என்றார். இந்நிலையில் திடீரென சென்னை வலசரவாக்கத்தில் உள்ள தனது இல்லத்தில் கொசு மருந்தை குடித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் மயக்கமடைந்து கிடந்த அவரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதனிடையே கொசு மருந்து விஷத்தை முழுவதுமாக அகற்றியுள்ளதாகவும் நிலானி தற்போது நலமாக இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். எனினும் தொடர்ந்து சாதாரண வார்டில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கோவையில் தனியார் கல்லூரி நிர்வாக இயக்குநர் பெண் ஊழியருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து வலுக்கட்டாயமாக கட்டி அணைக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவையில் உள்ள SNS தனியார் கல்லூரியின் நிர்வாக இயக்குநர் சுப்பிரமணியம் அங்கு பணிபுரியும் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளாகவே இதுபோன்ற கீழ்த்தரமான செயல்களில் அவர் ஈடுபட்டு வந்தது அம்பலமாகியுள்ளது. குறிப்பாக சரவணம்பட்டியைச் சேர்ந்த இளம் பெண்ணுக்கு சுப்பிரமணியம் தொடர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இதனால் மன ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்ட அந்த பெண் தனது நண்பர்களிடம் இந்த கொடுமையை கூறி கதறியுள்ளார். பின்னர் நண்பர்களின் அறிவுரைப்படி சுப்பிரமணியத்தின் பாலியல் தொந்தரவுகளை வெளி உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டும் வகையில் கேமரா மூலம் எடுத்த வீடியோ வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது.
இதனிடையே பாலியல் தொந்தரவு கொடுத்த நிர்வாக இயக்குநர் சுப்பிரமணியம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி துடியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இளம் பெண்ணிடம் பாலியல் ரீதியாக துன்புறுத்திய தனியார் கல்லூரி நிர்வாக இயக்குநர் சுப்பிரமணியத்திற்கு பல்வேறு பெண்கள் அமைப்பினர், சமூக ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அவரை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை இனி சுருக்கமாக செய்தித்துறைகளாக காண்போம். சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதங்களை உயர்த்தி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலாண்டிற்கான PPF மற்றும் சிறு சேமிப்பு திட்டம் உள்ளிட்டவைகளின் வட்டி விகிதத்தை 0.4% அதிகரித்துள்ளது மத்திய அரசு. இதன்படி மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்திற்கு 8.3%க்கு பதில் 8.7% வட்டி வழங்கப்பட உள்ளது. இந்த வட்டி ஒவ்வொரு காலாண்டின் போதும் அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் PPF மற்றும் தேசிய சேமிப்பு சான்றிதழுக்கான ஆண்டு வட்டி விகிதம் 7.6%ல் இருந்து 8% உயர்த்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் வெளிநாட்டு மணலை வாங்க தமிழக அரசிடம் பணம் இல்லையா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தூத்துக்குடியில் இறக்குமதி செய்யப்பட்ட மணலை வெளியே எடுத்துச் செல்ல அனுமதி கோரி ராமையா நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் இவ்வாறு வினவியது. மணல் இறக்குமதிக்கு பணம் செலுத்த 2 மாதங்கள் அவகாசம் வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் தூத்துக்குடி துறைமுகத்தில் வெளிநாட்டு மணலுக்கான தொகையை 1 வாரத்தில் செலுத்த தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. கரூரில் கல்குவாரிகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். கரூர் மாவட்டத்தில் பரமத்தி, பவித்ரம், தென்னிலை, சின்னதாராபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் சேரன் ப்ளூ மெட்டல், விநாயகா ப்ளூ மெட்டல் உள்ளிட்ட 6 கல்குவாரிகள் மற்றும் அதன் உரிமையாளர்களின் இல்லம், அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். வரி ஏய்ப்பு புகாரில் வருமான வரித்துறை சோதனை நடந்து வருவதாக கூறப்படுகிறது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வெடித்த கலவரம் குறித்து விசாரணை நடத்தி வரும் ஆணையத்திற்கு 3 மாதங்களுக்கு மேல் கால அவகாசம் வழங்கக்கூடாது என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் தூத்துக்குடி கலவரம் தொடர்பாக அமைக்கப்பட்ட நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான விசாரணை ஆணையத்திற்கு நியாயமான கால அவகாசம் மட்டுமே வழங்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு பள்ளிகளை மூடுவதை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் தரமான ஆசிரியர்கள் இருந்தும் மாணவர்கள் சேர்க்கை குறைந்து வருவது கவலை அளிப்பதாக ஹரிபரந்தாமன் கவலை தெரிவித்தார். மேலும் தற்போதைய சூழலில் கல்வி வியாபாரமாகிவிட்டதாக குற்றம் சாட்டிய ஹரிபரந்தாமன் இந்த அவல நிலையை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இன்னைக்கு எல்லாரும் தனியார் மருத்துவமனைக்கு போறாங்கன்றதுனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மூட போறாங்களா? அதை தான் அவங்க நினைக்கிறாங்க. நீட் பிரச்சனையும் அதை தான் சொல்லுது. ஆக சுகாதாரத்தில், கல்வியில், உள்கட்டமைப்பில், அடிப்படையில் மக்களுக்கு போக வேண்டிய எல்லா துறைகளிலும் இந்த வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வழக்கமாக அரசுகள் பள்ளிகளை வளர்ப்பதற்கு திட்டம் போட்டு பார்த்துருக்கீங்க. ஆனால் இந்த மோடி அரசு சமக்கிர சிக்ஷா அபியான் ஒரு புதுசாக திட்டத்தை கொண்டு பள்ளிகளை மூடுறதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறது போயிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகள்லாம் மூடுங்கன்னு சொல்றதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. கடந்த 25 காலமாக குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்காத மதுரை மாநகராட்சியை கண்டித்து இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட அவர்கள் பல்வேறு பகுதிகளில் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்க கோரி கடந்த 25 ஆண்டு காலமாக மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் பலமுறை மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி முழக்கமிட்டனர். உடனடியாக குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்க வேண்டும் என்று அப்போது வலியுறுத்தப்பட்டது. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 5 லட்சம் ரூபாய் மோசடி தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். காரைக்குடி அருகே உள்ள ஜெயம்கொண்டான் கிராமத்தைச் சேர்ந்தவர் அரவிந்தன். இவர் அதே கிராமத்தில் வசிக்கும் சுரேந்தர், மதிவானன், ரஞ்சித்குமார் ஆகிய மூவரிடமும் வெளிநாட்டிற்கு அனுப்புவதாக கூறி 5 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தராமலும் பணத்தை திருப்பிக் கொடுக்காமலும் ஏமாற்றி வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர்.
தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனையை விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவஞானம் துவக்கி வைத்தார். கோஆப்டெக்ஸில் வாங்கும் ஒவ்வொரு ஜவுளி ரகமும் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் என்று ஆட்சியர் தெரிவித்தார். கைத்தறி ரகங்களின் விற்பனையை அதிகரிக்க தமிழக அரசு எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டு, பருத்தி கைத்தறி ரகங்களுக்கு 30% சிறப்பு தள்ளுபடி வழங்கி வருகிறது. இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்ட கோவில்களில் ஆய்வு நடத்தி அறிக்கை தர உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்த நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 167 கோவில்களை மாவட்ட முதன்மை நீதிபதி அல்லி தலைமையிலான குழு ஆய்வுகள் மேற்கொண்டு வருகிறது. சிவன்மலை கோவில் மற்றும் பரஞ்சேர் வழியில் உள்ள கோவில்களில் முதல்கட்டமாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருப்பூரில் உள்ள பிரபல வீரராகவ பெருமாள் கோவில் மற்றும் விஸ்வேஸ்வர சுவாமி கோவில்களில் மாவட்ட முதன்மை நீதிபதி அல்லி தலைமையிலான குழு ஆய்வு மேற்கொண்டனர். தாம்பரம் அடுத்த சானிட்டோரியம் பேருந்து நிலையம் அருகே உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதால் பேருந்துகள் மறுபக்கத்தில் நிறுத்தப்படுகிறது. இதனால் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் பயணிகள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை சமூக ஆர்வலர்கள் தேசிய நெடுஞ்சாலை துறையினரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது பயணிகளின் குற்றச்சாட்டாகும். இனியாவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை மங்கம்மாள் தோட்டம் பகுதியில் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட விரோதத்தால் ஒருவரின் கை வெட்டப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. மங்கம்மாள் தோட்டம் LIG காலனியைச் சேர்ந்தவர் மணி JK டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்து வந்தபோது கொடுக்கல் வாங்கலில் தகராறு இருந்துள்ளது. இதன் முன்விரோதம் காரணமாக மணியின் கையை மர்ம நபர்கள் வெட்டிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பண்டைய திருவிதாங்கூர் மன்னர் காலம் தொட்டு மலைவாழ் மக்கள் பெற்று வந்த வன உரிமைகளை தற்போது தடை செய்து வரும் வனத்துறைக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் அதிகாரிகளை கண்டித்து மாவட்ட வனத்துறை அலுவலகம் முன்பு தமிழக ஆதிவாசிகள் மகாசபை சார்பில் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் நடைபெற்றது. இதில் 50 மலை கிராமங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வனத்துறைக்கு எதிராக முழக்கமிட்டனர். கிருஷ்ணகிரி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் துவக்கி வைத்தார். இந்த ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 கோடிக்கு விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டார். அதேபோல் திருவண்ணாமலை பௌர்ணமி கோஆப்டெக்ஸின் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். அருப்புக்கோட்டை தேவாங்கர் கலைக்கல்லூரி நிர்வாகிகளிடையே ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக விசாரணை நடத்த வருகை தந்த மதுரை மண்டல கல்லூரி கல்வி இயக்குநர் அம்பலவாணன் முன்பு நிர்வாகத்தினர் மீண்டும் மோதலில் ஈடுபட்டனர். இந்த கல்லூரியில் தற்காலிக பணியாளர்களை நியமனம் செய்வது குறித்து எழுந்த சர்ச்சையின் காரணமாக அலுவலக பெண் பணியாளர்கள் 4 பேர் கல்லூரி 3வது மாடியில் குதித்து தற்கொலை மிரட்டல் விடுத்ததைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ள மண்டல இணை இயக்குநர் வருகை தந்தார். ஆனால் பணியாளர்கள் அவரை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அவரை பத்திரமாக போலீசார் மீட்டுச் சென்றனர். திருச்சி அடுத்த துறையூர் அருகே முறையாக குடிநீர் வராததை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2 மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்றும் குடிநீர் தொட்டி அமைத்து மின்சாரம் இல்லாததால் ஊழியர்கள் முறையாக தண்ணீர் திறந்துவிடவில்லை என்று குற்றம் சாட்டினர். பெல் தொழிலாளர்களின் ஊதியத்தில் கொண்டு வந்துள்ள மாற்றத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி திருவெரும்பூரில் CITU தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு பெல் தொழிலாளர்களின் ஊதியத்தில் அரசு மாற்றத்தை கொண்டு வந்ததாகவும் அமல்படுத்தப்பட்ட ஊதிய திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் கண்டன முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர்.